சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஆதாரமாக உள்ள சோழவரம் ஏரிக்கரை சீரமைப்பு பணிகள் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சோழவரம் ஏரிக்கரை பகுதியில் விரிசல் ஏற்பட்டு 100 மீட்டர் நீளத்திற்கு கரை உள்வாங்கியுள்ளது. சீரமைப்பு பணிகள் தரமற்ற முறையில் மேற்கொள்ளப்பட்டதே ஏரிக்கரை உள்வாங்கியதற்கு காரணம் என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதையடுத்து 1 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஏரிக்கரை தார்பாய் கொண்டு மூடப்பட்டுள்ளது. சீரமைப்பு பணிகள் காரணமாக கடந்த ஆண்டு சோழவரம் ஏரியில் 15% மட்டுமே நீர் இருப்பு வைக்கப்பட்டது. நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த போதிலும் சோழவரம் ஏரியில் தற்போது முழுமையாக தண்ணீர் தேக்கி வைக்கப்படவில்லை. 1081 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட சோழவரம் ஏரியில் தற்போது 532 மில்லியன் கன அடி மட்டுமே நீர் இருப்பு உள்ளது. ஏரிக்கரை சேதமடைந்ததால் தண்ணீரை முழுமையாக தேக்கி வைக்காமல் புழல் ஏரிக்கும் கொசஸ்தலை ஆற்றுக்கும் வெளியேற்றப்பட்டது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் மக்களின் வரி பணத்தை வீணடிக்காமல் சோழவரம் ஏரிக்கரையை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் என்று அரசுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்ம இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா சோழவரத்தில் பார்த்திங்கன்னா சென்னை குடிநீர் வழங்கும் 2 ஏரியில் சோழவரமும் ஒரு ஏரி, புழல் ஏரி ஒன்று இருக்குது, சோழவரம் ஏரி. இதில் ஒரு கரை சரியில்லைன்னு சொல்லி ஒரு வருஷமாக ஆய்வு பண்ணி கரை சரியில்லைன்ட்டு இப்போ 6 மாதமாக வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. 6 மாதமாக வேலை செய்து இப்போ 1 மாதம் தான் முடிச்சுட்டாங்க. அதுக்கு எஸ்டிமேட் பார்த்திங்கன்னா 40 கோடின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு மழை தான் பெஞ்சுது. இப்போ போன ஒரு வாரத்துக்கு முன்னால் பெஞ்ச மழையில் அந்த போட்ட 1 கிலோமீட்டர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 கிலோமீட்டர் தார்பாய் போட்டு மூடி வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு 100 மீட்டர் பார்த்திங்கன்னா இறங்கி போச்சு. அதாவது அவங்க போட்ட லெவல்லேருந்து ஒரு 3 அடி போல் 1 மீட்டர் போல் இறங்கி போயிருக்குது. அதையும் தார்பாய் போட்டு மூடி வச்சுருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 கோடியிலேருந்து 10 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பாங்க, அதுதான் தெரியுது. ஆனால் அவங்க இன்றைக்கி எஸ்டிமேட் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா 40 கோடின்றாங்க. ஆனால் 40 கோடிக்கு தகுந்தபடி வேலை நடந்து, ஆனால் பழைய கரையே நல்லா இருந்தது. அது ஒழுங்காக வருஷம் மெயின்டெனன்ஸ், இப்போ எல்லாத்துக்கும் ஒரு மெயின்டெனன்ஸுக்கு ஒன்று இருக்குது. வருஷம் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தாவே இந்த 40 கோடி செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. கரையும் நல்லா இருந்திருக்கும். பழைய கரை கண்டிஷனுக்கு முழு கொள்ளளவு இருந்தது ஒரு காலத்தில். ஒரு வருஷத்துக்கு முன்னால் போன மலையில் முழு கொள்ளளவு வச்சுருந்தாங்க. ஆனால் 40 கோடி ரூபாய் செலவு பண்ணிவிட்டு இன்றைக்கி பாதி தண்ணி தான் இருக்குது. பாதி தண்ணி ஆனால் கரை சரியில்லைன்ட்டு மறுபடியும் திறந்து விட்டுருக்குறாங்க. மழை காலத்து இப்போ நம்மளுக்கு இந்த 1 மாதத்தில் மழை நின்று போயிடும். அடுத்த வருஷத்துலக்கு இருக்கிற தண்ணியை வச்சு தான் சென்னை குடிநீருக்கு பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற 40 கோடி ரூபா செலவு பண்ணியும் சென்னை குடிநீர் பற்றாக்குறை வரும்ன்ற காலகட்டம் தான் இருக்குது. இது இந்த துறைக்கு இன்றைக்கி மினிஸ்டர் இருப்பாங்க, கலெக்டர் இருக்கிறாங்க, முதல்வர் இருக்கார். இதெல்லாம் முதல்வர் பார்வைக்கு போதா அல்லது மினிஸ்டருங்கெல்லாம் இதை பார்க்குறாங்களா, அதற்கு ஒரு துறை உள்ள அதிகாரிகள் எல்லாம் பார்க்குறாங்களான்னு தெரியல. ஒரு சின்ன வீடு கட்டினா கூட ஒரு இன்ஜினியரை வச்சு கட்டுவாங்க. அந்த இன்ஜினியர் வாரத்தில் ஒரு நாளாவது இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கும் போது 2 பேரும் ஒரு கடப்பாரை வச்சு வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. 40 கோடி ரூபாய் வேலையில் இதே போல் டேமேஜ் ஆன ஒரு இடத்துல போர்க்கால அடிப்படை இப்போ அடுத்த வாரம் மழை வந்ததுன்னா மறுபடியும் இது இன்னும் மோசமாக போகிற கண்டிஷனில் இருக்குது. ஆனால் இதை சரி செய்யாமல் ஒரு 2 பேரை வச்சு வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்த உடனே அந்த 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அதனால் இந்த துறைக்கு யாரெல்லாம் இருக்கிறாங்க, மினிஸ்டர்லேருந்து அதிகாரிகள்லேருந்து உடனடியாக போர்க்கால அடிப்படை, ஏன்னா இந்த 1 மாதம் தண்ணி தான் நம்ம 1 வருஷத்துக்கு பயன்படும். அதனால் இமிடியேட்டாக அதை சரி செய்து முழு கொள்ளளவை கொண்டு வரணுன்றது என்னுடைய கோரிக்கை.